வணக்கம். நான் சுதா சந்தோஷ், புண்ணியம் வீடு சேனலிலிருந்து. இன்றைக்கி இந்த சமையல் மகளிர் தினத்தன்னைக்கு எடுக்கப்பட்டது. இதை நான் செய்யலை, என்னோடய அக்கா பையன் சுபாஷ் செஞ்சிட்ருக்காரு. இது இன்றைக்கி மஷ்ரூம் ரைஸ், புதினா, கொத்தமல்லி, மஷ்ரூம் கட் பண்ணி தயிரில் கொஞ்ச நேரம் ஊற வச்ச மஷ்ரூம் இது. இஞ்சி, கொஞ்சம் பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, நான் அதெல்லாம் வீடியோ கிளிப்பில் போடலைங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, பட்டை. இது முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பிரியாணி மசாலா பவுடர் கடையில் விற்கிறது, மல்லித்தூள், கல்பாசி, சீரகப்பொடி. வெங்காயம் பாருங்கள், நம்ம பொறுமையாக நான் கூட இந்த மாதிரி கட் பண்ண மாட்டேன். தனியாக இதை நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கேன். ஒரு 700 வியூஸ் வந்திருக்கு இந்த வெங்காயம் கட் பண்ணதுக்கு. என்னால் பொறுமையாக அது மாதிரி கட் பண்ண முடியாது. பசங்க பொறுமையாக தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணுறதே நீளமாக ஸ்லைஸ் பண்ணி கட்டுறாங்க பாருங்கள். பாய்ஸ் பண்ணாலே பொறுமையாக நம்மளை விட நல்லா செய்கிறாங்கங்க. பூண்டு தோல் உரித்து பூண்டு பேஸ்ட் போடலைங்க, எதுவுமே பேஸ்ட் போடலை, அப்படியே தான் போட்டது. நான் இந்த வெங்காயத்தை மட்டும் எடிட் பண்ணி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. தயிர், எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய் நம்ம பேஸ்ட் பண்ணியும் போடலாம், ஆனால் இன்றைக்கி பேஸ்ட் பண்ணி போடலை. இஞ்சியும் பேஸ்ட் பண்ணி போடலை, இஞ்சி நசுக்கி போட்டிருக்கு. நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி பேஸ்ட் பண்ணியும் போடலாம். இதில் என்ன தெரியுமாங்க, அளவெல்லாம் நம்ம லேடிஸ் செய்யும் போது பார்த்து செய்வோம். வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணவே இல்லை அவர். அப்படியே கையளவு தான் போட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எண்ணெய் ரொம்ப கம்மிங்க, இவ்வளோ தான் எண்ணெய். கொஞ்சம் ஒரு முறை ஊற்றிருப்பார் எண்ணெய், கொஞ்சம் நெய். 2 டம்ளர் அரிசி, பாஸ்மதி அரிசிங்க. தாளிப்புக்கு எல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, கல்பாசி எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலையும் அந்த நெய்யிலையும் வதக்கிட்டு பூண்டு, நான் வெங்காயம் போடுவோம் முதல்ல, இவங்க பூண்டு போட்டிருக்காங்க. பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகணும் அப்படின்னு பூண்டு போட்டிருக்காரு. எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க, அதுதாங்க இதில் முக்கியமே. எல்லாமே ஃப்ரை பண்ணுறாங்க. நம்ம நான் வெங்காயத்தை நிஜமாக சொல்கிறேங்க, வெங்காயத்தை நான் அவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணவே மாட்டேன். வேலை முடியலாமா அப்படின்னு தோணும் எனக்கு. ரொம்ப பொறுமையாக பாய்ஸ் இப்படி தான் செய்வாங்கன்றதை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நீங்கள் பாருங்கள், பூண்டு வதங்கின உடனே வெங்காயம், ஒரு 4 வெங்காயங்க. இது பெரிய பெரிய வெங்காயமாக இருந்தது, 4 வெங்காயம். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணல, அந்த எண்ணெய் அந்த நெய்யிலே தான், கொஞ்சம் தான். பாருங்கள், உடனே சிம்மில் பண்ணுறாரு. வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகலை, நல்லா வறுப்பட்டது. அதிக நேரம் வறுத்தார். நான் இந்த மாதிரி வறுக்க மாட்டேன் பொதுவாக. சால்ட் போட்டிருக்காரு கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் பாருங்கள், என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கு, பேஸ்ட் போடலை. தக்காளி ஒரு 3 தக்காளிங்க, ஸ்லைஸ் பண்ண தக்காளி. அந்த எண்ணெயிலே தான் வதக்குறாங்க. என்னென்னா ஒரு மஞ்சள் தூள் போடலை இது கடைசி வரைக்கும். அவர் கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டிருக்காரு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ புதினா ஒரு நல்ல கைப்பிடி அளவு புதினா.
இது இவ்வளோ தாங்க எண்ணெய். இப்போ இது மஷ்ரூம் வந்து நம்ம தயிரில் ஊற வச்ச மஷ்ரூம். இது ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய், வெறும் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள். இது சீரகப்பொடி, தனியா பொடி, பிரியாணி மசாலா பொடி, மஞ்சள் தூள் வந்து வீட்டு போடத்தானே நம்ம போட்டுக்கலாம். இங்கே இன்றைக்கி போடவே இல்லை, மஞ்சள் கலரே வரல, மஞ்சளும் போடலை இன்றைக்கி. கொஞ்சம் மஞ்சள் போட்டு மஞ்சள் கலர் பவுட்ரு போட்ட மாதிரி கலர் வரும். ஒரு ஆஃப் லெமனுங்க, லெமன் சாறு. சாதம் வந்து வடிக்கிறதுக்கு 2 பிரியாணி அரிசி வந்து பாஸ்மதி அரிசி, கடையில் வாங்கின அரிசி தான் இது, லூஸில் வாங்காத அரிசி. ஆக்சுவலாக வந்து ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி. அந்த 2 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி தான் எடுத்தாங்க. இது கடைசியாக வந்து புதினா இலை, கொஞ்சம் நெய் போட்டிருக்காரு. குக்கர் வச்சு குக்கர் ஆவி வந்தோடனே வெயிட் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் தான் வச்சது. ஒரு விசில் வச்சு சிம்மில் ஒரு 7 நிமிஷம். உங்களுக்கு சீக்கிரம் வேகிற மாதிரி இருந்தால் நீங்கள் முன்னாடி கூட எடுத்துடலாம். அவங்கவுங்களுக்கு டைம், அது 7 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க விருப்பம்தான். அது அவங்க குக்கர் நேச்சர் பொறுத்து. சில குக்கரில் சீக்கிரம் விசில் வரும், சில குக்கரில் வராது. அதுக்கேற்ற மாதிரி தாங்க. நாங்கள் இன்றைக்கி வச்சது வந்து ஒரே விசில் தான். அப்புறம் ஒரு 7 நிமிஷம் ஃபுல்லாக குறைச்சிட்டு தம் போடுற மாதிரிங்க அது. இது வந்து தயிர் பச்சடி, வெங்காயம், மிளகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. மஷ்ரூம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணி அளவு கூட திட்டமாக இருக்குது. உப்பு காரம் பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. இந்த வீடியோவை பொறுமையாக இதுவரையும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.